வணக்கம். இப்போ கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த டாபிக்லாம் படித்தா நம்ம எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே இந்த டாபிக் படித்தாவே போதும், நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து புக் வைஸாக படித்தாவே போதும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனிமம் சேர்மம் கொடுத்துருக்காங்க சிலபஸில். தனிமம் ஃபர்ஸ்ட், தனிமங்கள், தனிமம்னா என்ன, அதை பற்றி என்னென்ன கூட்டுகள் சொல்கிறாங்க, தனிமத்தின் வகைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற பற்றிலாம் படிக்க போகிறோம். அடுத்து வந்து சேர்மங்கள், காம்பவுண்ட்ஸ், இரண்டு தனிமங்கள் சேர்ந்தது சேர்மங்கள். சேர்மம் அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா வாட்டர் அப்படிங்கிற சேர்மம், நீர் அப்படிங்கிற சேர்மம் கிடைக்கும், காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி படிக்க போகிறோம். அடுத்து அமிலம், அமிலம் பற்றி படிக்கணும். அமிலம், அப்புறம் காரங்கள், காரம், பேசஸ் பற்றி படிக்கணும். அப்புறம் உப்பு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலிய பொருட்கள். அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா உரங்கள், உரங்களில் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள். உரங்கள் பார்த்தோம்னா இயற்கை உரம் என்ன, செயற்கை உரம் என்ன, இயற்கை உரத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது, செயற்கை உரத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது. இப்போ இயற்கை உரங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா மக்கிய தொழு உரம், மண்புழு உரம், கிரீன் மேன்யூர், பசுமை உரம், பசுந்தாள் உரம் அப்படின்னு ஒரு 4 வகை இருக்கு. அதெல்லாம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போறோம். செயற்கை உரம்ல பார்த்தோம்னா நைட்ரஜன் உரம், பாஸ்பரஸ் உரம், பொட்டாசியம் உரம். அப்புறம் கலப்பு உரம். கலப்பு உரத்திலே வந்து மிக்சடு ஃபெர்டிலைசர்னு சொல்றாங்க, காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் 2 வகை சொல்றாங்க. கலப்பு உரம், சிக்கலான உரம்னு 2 வகை இருக்கு. அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ உரங்கள் பத்தி இயற்கை உரம் தனியா, செயற்கை உரம் தனியா படிக்க போறோம். அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான டாபிக் பார்த்தோம்னா பெஸ்டிசைட்ஸ். பெஸ்டிசைட்ஸ்னா தீங்குயிரி கொல்லின்னு சொல்லுவாங்க. நமக்கு தீங்கு செய்யக்கூடியது எல்லாமே தீங்குயிரி. அதுல சிலபஸ்ல நமக்கு என்ன 4 வகை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்செக்டிசைட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. பூச்சிக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, பூச்சிகளை கொல்ல பயன்படுவது பூச்சிக்கொல்லி. ஃபங்கிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ் அப்படின்னா எலிக்கொல்லி அப்படின்னு சொல்றாங்க. சரி, பூஞ்சை கொல்லி. ஃபங்கிசைட்ஸ்னா பூஞ்சை கொல்லி. வீடிசைட்ஸ்னா தான் களைக்கொல்லி. வீடிசைட்ஸ்னா களைக்கொல்லி. பூஞ்சை கொல்லியா இப்போ போடாக்ஸ் மிக்சர் இருக்கும், பூஞ்சை கொல்லியா பயன்படுவது. வீடிசைட்ஸ் அப்படின்னா களைக்கொல்லி, 2,4D களைக்கொல்லியாக பயன்படுவது. ரொடன்டிசைட்னா தான் எலிக்கொல்லியாக பயன்படுவது. இதெல்லாமே இந்த 4 வகையான பெஸ்டிசைட்ஸ் பற்றி படிக்க போகிறோம், டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இப்போ இதில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக அப்படியே பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தனிமங்கள், அதில் இருந்து முக்கியமான டாபிக்ஸ் இதுலேருந்து அப்படியே வீடியோஸாக பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனிமங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் தனிமம். ஃபர்ஸ்ட் டாபிக் தனிமங்கள் பற்றி பார்க்க போகிறோம். தனிமம் என்பது என்ன, இங்கிலீஷ்ல எலமெண்ட் அப்படின்னா என்ன, தனிமம் எந்த ஒரு தூய பொருளை, அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு தூய பொருள் அப்படின்னு சொல்றாங்க டெஃபினிஷன். தூய பொருளை, எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் முறையிலோ அல்லது வேதியியல் முறையிலோ, இயற்பியல் முறையிலோ அல்லது வேதியியல் முறையிலோ மேலும் பிரிக்க முடியாத பொருள், அதான் தனிமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ when a pure substance does not separated on the basis of physical and chemical process. அப்போ எந்த ஒரு தூய பொருள், இப்போ நான் கெமிஸ்ட்ரி நடத்துறேன் அப்படின்னா இதை நான் தனிமம்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். இதே இஸ்ரோல இருந்து சொன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ல எழுதி வச்சுப்போம். அப்போ தனிமம்னா என்ன, எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் முறையிலோ அல்லது வேதியியல் முறையிலோ மேலும் பிரிக்க முடியாத பொருளை தனிமம் அப்படின்னு சொல்றாங்க. when a pure substance, அதாவது தூய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. தூய பொருளை இயற்பியல் முறையிலோ அல்லது வேதியியல் முறையிலோ பிரிக்க முடியாத பொருள் தான் தனிமம் அப்படின்னு சொல்றாங்க டெஃபினேஷன். இப்போ தனிமம் வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம், டெஃபினேஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் அடுத்து என்னன்னா, ஒரு இந்த தனிமத்தை நான் ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன். தனிமம் எலமெண்ட் ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன், பெருசா வரைஞ்சிருக்கேன். இந்த தனிமத்தின் மிகச்சிறிய துகள், இந்த துகள் இருக்குல்ல, இதுதான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. தனிமத்தின் மிகச்சிறிய துகள் ஆட்டம், அணு. தனிமங்கள் அணுக்களால் ஆனவை. இந்த சின்ன சின்ன துகள் இப்படி இருக்கும், சின்ன சின்ன துகள் இருக்கும். தனிமங்கள் அணுக்களால் ஆனவை. அதாவது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் an element is called atom. தனிமத்தின் மிகச்சிறிய துகள், மிகச்சிறிய துகள் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்டம், அணுன்னு சொல்றாங்க. இந்த தனிமங்கள் எல்லாமே எதனால் ஆனவை, அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்றாங்க தனிமங்கள். அப்ப தனிமங்கள் அணுக்களானவை. இப்ப இந்த உருவளவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்த சொல்லி கேட்டுட்டாங்க. உருவளவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்த சொல்லி கேட்டுட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கிறது அணு, இதை விட பெரியது ஒரே ஒரு அணு தனிமத்தை ஃபார்ம் பண்ணும். அப்ப அதனால அணுக்கு அப்புறம் தனிமம் எடுத்துக்கலாம். அணு, அணுனா இங்கிலீஷ்ல ஆட்டம் சொல்லலாம். ஆட்டம்
தனிமம் அப்படின்னா இங்கிலீஷ்ல எலமெண்ட் சொல்லலாம், எலமெண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அடுத்து இதுக்கப்புறம் மாலிகுல்ஸ் சொல்லலாம், மாலிகுல்ஸ், மாலிகுல்ஸ் சொல்லலாம். தமிழ்ல மூலக்கூறு சொல்லுவாங்க, மூலக்கூறு. அதுக்கப்புறம் சேர்மம், காம்பவுண்ட் சொல்லலாம், காம்பவுண்ட். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் தனிமம்னா என்ன டெஃபினிஷன்? இந்த தனிமத்தோட மிகச்சிறிய துகள் ஆட்டம், தமிழ்ல அணு. அந்த உருவளவின் அடிப்படையில் ஏறு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் சின்னது ஆட்டம். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் இல்ல ஹீலியம் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஆட்டம் தனிமத்தை ஃபார்ம் பண்ணும், அதான் ஹீலியம் தனிமத்தை ஃபார்ம் பண்ணும். ஆனா ஹைட்ரஜன் ஒரே ஒரு தனிமம், ஒரே ஒரு அணு தனிமத்தை ஃபார்ம் பண்ணாது. அதாவது 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்தது H2 தான் இருக்கும், H2 தான் இருக்கும் தனிமமா. மூலக்கூறு அப்படின்னா 2 ஹைட்ரஜன் மூலக்கூறு இல்ல 4 ஹைட்ரஜன் மூலக்கூறு, 2 ஹீலியம் மூலக்கூறு, இப்படி சொல்றதுதான் மூலக்கூறு, மாலிகுல்ஸ். அடுத்து 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்தது ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா வாட்டர், இது சேர்மம்னு சொல்லலாம், வாட்டர். அதாவது சேர்மம், சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்போ உருவளவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்துக அப்படின்னா ஃபர்ஸ்ட் அணு, அதுக்கப்புறம் தனிமம், அப்புறம் மூலக்கூறு, அப்புறம் காம்பவுண்ட். காம்பவுண்ட்னா சேர்மம். ஓகேங்களா? அப்ப தனிமம்னா என்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் தனிமத்தின் கூற்றுகள் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் தனிமத்தின் கூற்றுகள். தனிமத்தின் கூற்றுகள் யார் யாரு என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். தனிமத்தின் கூற்றுகள். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலிமெண்ட்ஸ் இதை பத்தி பார்க்க போறோம். இப்ப ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யார் சொல்றா? பாயில் கூற்று. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாயில் கூற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லவாய்சியர் ஸ்டேட்மெண்ட், லவாய்சியர் ஸ்டேட்மெண்ட், இங்கிலீஷ்ல தான் லவாய்சியர் ஸ்டேட்மெண்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் நவீன அணு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு புக்ல இருக்கு, நவீன அணு கொள்கை. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதை மட்டுமே பார்த்தா போதும், ஈஸியா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். அது இங்கிலீஷ்ல மாடர்ன் அட்டாமிக் தியரி, நவீன அணு கொள்கை. அப்ப தனிமத்தின் கூற்றுகள் பொறுத்த வரைக்கும் இந்த 3 கூற்றுகள் பத்தி பார்க்கலாம். பாயில் கூற்று என்ன சொல்றாரு பாருங்களேன். பாயில் கூற்று என்ன சொல்றாரு? எந்த ஒரு தூய பொருள், பியூர் சப்ஸ்டன்ஸ் சொன்னோம், எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் முறையிலோ அல்லது வேதியியல் முறையிலோ பிரிக்க முடியாட்டி அதுதான் தனிமம், எலமெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாயில் வந்து தனிமத்தை பத்தி என்ன டெஃபினிஷன் சொல்றாரு? இயற்பியல் முறையிலோ வேதியியல் முறையிலோ எந்த ஒரு தூய பொருளை பிரிக்க முடியலையோ அந்த பொருள் தான் தனிமம். When a pure substance does not separated on the basis of physical and chemical process is called element அப்படின்னு சொல்றாரு. அடுத்து லவாய்சியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடக்க நிலையில் உள்ள பொருளை மேலும் சிறு சிறு துகள்களாக உடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. does not separated small particle based on its origin. தொடக்க நிலையில் உள்ள பொருளை மேலும் சிறு சிறு துகள்களாக உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றது லவாய்சியர் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நவீன அணு கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஒரே மாதிரியானவை, ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுது. ஒரே மாதிரியானவை ஹோமோஜீனியஸ், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஹோமோஜீனியஸ். ஓகேவா? பாயில் ஸ்டேட்மெண்ட், லவாய்சியர் ஸ்டேட்மெண்ட், நவீன அணு கொள்கை. பாயில் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? பிசிக்கல் கெமிக்கல் ப்ராசஸ்ல பிரிக்க முடியாட்டி அதுதான் அணு, ஆட்டம், அதுதான் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. லவாய்சியர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? தொடக்க நிலையில் உள்ள பொருளை மேலும் சிறு சிறு துகள்களாக உடைக்க முடியாது, அதுதான் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நவீன அணுக்கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஒரே மாதிரியான ஹோமோஜீனியஸ், டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தனிமமோட டெஃபினிஷன் பார்த்தாச்சு, அடுத்து தனிமத்தின் கூற்றுகள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தனிமத்தின் வகைகள் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் தனிமத்தின் வகைகள், கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். தனிமத்தின் வகைகள் பத்தி பார்க்க போறோம். வகைகள், தனிமத்தின் வகைகள் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வகை பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வகை இயற்கையின் அடிப்படையில், எலிமெண்ட்ஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் நேச்சர். இயற்கை, எலிமெண்ட்ஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் நேச்சர், இயற்கையின் அடிப்படையில் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வகை இயற்கையின் அடிப்படையில் இதுவரைக்கும் எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் இன்வென்டட் டிஸ்கவர்டு எலிமெண்ட்ஸ். அப்ப 118 தனிமங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதாவது 117 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 118 தனிமங்களுக்கும் பேர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 1118 இன்வென்டட் ஆர் டிஸ்கவர்ட் எலிமெண்ட், இன்வென்டட் ஆர் டிஸ்கவர்ட் எலிமெண்ட் சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் இதுல 92 தனிமங்கள் இயற்கையாவே கிடைக்குது. ஃபுல்லி பேஸ்ட் ஆன் நேச்சர், இயற்கையாவே கிடைக்குது. ஓகேங்களா? 92 எலிமெண்ட்ஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் நேச்சர், இயற்கையாவே கிடைக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா இதுல 26 பேலன்ஸ் செயற்கையா லெபார்டரியில தயாரிக்கிறாங்க, லேப்ல தயாரிக்கிறாங்க, ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகிறது, ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டையும் கூட்டணும்னா 118 தனிமங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தனிமத்தெல்லாம் யார் சார் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா IUPAC அப்படின்னு ஒரு நிறுவனம், IUPAC, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி சொல்றாங்க. இவங்க தான் IUPAC அங்கீகரிக்கிறாங்க. இப்போ இந்த IUPACல லாஸ்டா என்ன அங்கீகரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பழைய புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா IUPACல லாஸ்டா அங்கீகரிக்கப்பட்டது என்னன்னு பார்த்தோம்னா 112வது தனிமம். இதோட அணியன் வந்து 112 பார்த்தோம் அப்படின்னா கோப்பர்னீசியம் NiCium கோப்பர்னீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 112வது தனிமம் கோப்பர்னீசியம் இல்ல காப்பர்னீசியம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துருச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன வந்துச்சு அப்படின்னா மீதி உள்ள 112க்கு அப்புறம் மீதி உள்ள தனிமங்கள்லாம் வந்துருச்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல. 112 ஆல்ரெடி சொல்லிட்டோம் கோப்பர்னீசியம். 113 NH அப்படின்னு சொல்லுவாங்க. NH இதுக்கு பேர் வந்து நிக்கோனியம், இங்கிலீஷ்லேயே அதான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். நிக்கோனியம் NiHONium நிக்கோனியம். 113 அதுக்கப்புறம் 115 மாஸ்கோவியம் MC அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்கோவியம் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அடுத்து 117 டென்னிசீன் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்னிசீன். அதுக்கப்புறம் 118 ஓகனேசன், OG இதோட குறியீடு சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா OG அப்படின்னா ஓகனேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகனேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4 ஒரு டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் மீதி விட்டு போனது 116க்கு முன்னாடி 114 எழுதிக்கலாம். 114 பார்த்தோம்னா 114 ஃப்ளோரோவியம் FLOROVIUM ஃப்ளோரோவியம். அப்புறம் 116 பார்த்தோம் அப்படின்னா LV அப்படின்னா லிவர் மோரியம் அப்படிங்கறத சேர்த்தாங்க. இதெல்லாம் எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன். தனிமத்தை இயற்கையின் அடிப்படையில் ஷார்ட்கட்ல எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா 92 வயசுல மேல போனா இயற்கையான சாவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 26 வயசுல மேல போனா செயற்கையான சாவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டையும் கூட்டினா 118 வந்துடும். ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தோம்னா இது எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நம்ம வெயில் காலத்துல மாசா குடிக்கிறோம், ஃப்ரீ மாசா குடிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மும்மரம்னா நிக்கிறாங்கன்னா நிக்கோனியம் ஞாபகம் வச்சுக்கலாம். 5 ரூபாய் மாசாக்காக மினி மாசானா மாஸ்கோவியம் அப்படின்னு ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போதைக்கு நமக்கு பிடிக்காதவங்க யாராவது வர்றாங்க, 7:30 வந்தா டென்ஷன் ஆயிரும். ஆடி 18ல கணேசன் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, என்ன ஷார்ட்கட்? மும்மரம்மா நிக்கிறாங்க, 5 ரூபாய் மாசாக்காக, 7:30 வந்தா டென்ஷன் ஆயிரும். ஆடி 18ல கணேசன் சாமி கும்பிடுறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 114 பிப்ரவரி மாசம் எல்லாத்துக்கும் தெரியும். பிப்ரவரி 14னா ஃப்ளவர் கொடுக்கணும், 16னா லிவர் மோர் மாதிரி ஆயிரும், ஏன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஃப்ளரோவியம் தமிழ்லையும் அதே தாங்க. 114வது தனிமம் என்ன அப்படின்னா ஃப்ளரோவியம். பிப்ரவரி 14னா ஃப்ளரோவியம் அப்படின்னு ரைமிங்கா வச்சுக்கலாம். அடுத்து 16 லிவர் மோர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், லிவர் மோரியம். ஓகே, நெக்ஸ்ட்
அடுத்து இப்போ தனிமத்தோட இயற்கையின் அடிப்படையில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தனிமத்தின் கிளாசிஃபிகேஷன். செகண்ட் வகை என்ன, எதன் அடிப்படையில் பார்க்கலாம் அப்படின்னா மனித உடம்பின் அடிப்படையில், மனித உடம்பின் அடிப்படையில் பார்க்க போறோம். அதாவது எலமெண்ட் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் ஹியூமன் பாடியில் என்னென்ன தனிமங்கள் இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். இதுலயும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. இப்போ ஹியூமன் பாடியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 99% of human body contain 6 elements. 6 தனிமங்களால் சூழப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. 99% வந்து 6 தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 99% 6 தனிமங்கள், மீதி 1% மற்றவை அப்படின்னு சொல்றாங்க. மற்றவை, அதர்ஸ். இந்த 6 என்ன சார் அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். 6 அதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஏன்னா 6 மறந்து போய் நம்ம கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நான் சும்மா சொல்லக்கூடிய கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம், சூப்பரா படிக்கலாம். அப்போ அந்த 6ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓசியா ஹனி நட்டு சாப்பிட்டா காலையில் பசிக்கும். இதாங்க 6. ஓசி அப்படின்னா ஆக்சிஜன், ஷார்ட்கட் ஓசியா. ஹனினா பேரிச்சம்பழம், ஹைட்ரஜன். நட்டுனா நைட்ரஜன், காலையில கால்சியம், பசிக்கும்னா பாஸ்பரஸ். இந்த 6 தனிமங்கள் மனித உடம்பில் இருக்குன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பர்சன்டேஜ் சார் இருக்கு? இதுக்கு ஷார்ட்கட் கீழே எழுதுறேன். அதாவது ஓசியா ஹனி நட்டு சாப்பிட்டா காலையில் பசிக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். பசிக்கும்னா பாஸ்பரஸ், காலையில்னா கால்சியம், நட்டுனா நைட்ரஜன், ஹனினா ஹைட்ரஜன், ஓசியானா ஆக்சிஜனும் கார்பனும். அவ்வளோதாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 காலால சொல்லுவோம்ல, 2 காலால 3 வயசுல நடந்து, ரஜினி பாட்டு வரும்ல, 3 வயசுல நடந்து 10 வயசுல ஹை ஸ்கூல் போயிட்டு 18 வயசுல காலேஜை முடிச்சுட்டு, காலேஜ் அப்படின்னா சீதானே சொல்லுவோம், காலேஜ் 18 வயசுல காலேஜை முடிச்சுட்டு 65 வயசுல கவர்மெண்ட் வேலையெல்லாம் வாங்கிட்டு ஓய்வு எடுத்துருவோம். இதாங்க இவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ 2 காலாலனா கால்சியம் 2%, 3 வயசுல நடக்கிறாங்க அப்படின்னா 3% நைட்ரஜன், 10 வயசுல ஹை ஸ்கூல் போயிட்டு அப்படின்னா ஹைட்ரஜன் 10%, 18 வயசுல காலேஜை முடிச்சுட்டு அப்படின்னா கால்சியம் 18%, சரி கார்பன் 18%. காலால நீங்க சொல்லியிருக்கோம் அதுதான் கால்சியம், இது கார்பன். அடுத்து 65 வயசுல ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன். இதெல்லாம் இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ பாருங்க, மனித உடம்பில் உள்ள தனிமங்கள் என்னென்ன தனிமங்கள் சொல்லியிருக்கேன். 99% 6 தனிமங்களால் சொல்லப்பட்டுள்ளன, மீதி 1% மற்றவை அதர் எலிமெண்ட்ஸ். அந்த 6 தனிமங்கள் என்னென்ன? ஓசியா ஹனி நட் சாப்பிட்டா காலையில் பசிக்குன்னு சொன்னோம். அந்த 6 தனிமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்க பார்த்துருக்கோம். 2% கால்சியம், 3% நைட்ரஜன், 10% ஹைட்ரஜன், 18% கார்பன், 65% ஆக்சிஜன். இதுல பாஸ்பரஸ் புக்லேயே கொடுக்கல எத்தனை பர்சன்டேஜ்னு, அதனால நீங்க அதை விட்டுருங்க. புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்த வகை போலாமா? இப்போ மனித உடம்பின் அடிப்படையில் பார்த்தாச்சு, இயற்கையின் அடிப்படையில் பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி அடுத்த வகை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐயூபேக் பத்தி ஒரு டீடைல் சொல்லிடுறேன். ஐயூபேக் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஐயூபிஎஸ்சி இது வந்து தனிமங்களை அங்கீகரிக்கக்கூடிய நிறுவனம். இதான் ஐயூபிஎஸ்சி, தனிமங்களை அங்கீகரிக்கக்கூடிய நிறுவனம். இது எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல ஜூரிச் என்ற இடத்தில் ஃபர்ஸ்ட் பதியப்பட்டது. ரெஜிஸ்டர் பண்றாங்க, பதியப்பட்டது ஃபர்ஸ்ட் எங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் ஜூரிச் என்ற இடத்துல பதியப்பட்டது. இதோட செக்ரட்டேரியட் தலைமைச் செயலகம் எங்க இருக்கு அப்படின்னா யுஎஸ்ஏல இருக்கு. செக்ரட்டேரியட் தலைமைச் செயலகம். இப்ப தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. அது மாதிரி ஐயூபேக்கோட தலைமைச் செயலகம் எங்க இருக்குன்னா யுஎஸ்ஏல இருக்கு. இதுல யாரெல்லாம் சார் உறுப்பினரா இருப்பாங்க? பன்னாட்டு வேதியியலாளர்கள் உறுப்பினரா இருப்பாங்க. யார் உறுப்பினராக இருப்பாங்க? பன்னாட்டு வேதியியலாளர்கள் உறுப்பினராக இருப்பாங்க. கெமிஸ்ட்ரி ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ், வேதியியலாளர்கள் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து ஒரு சர்வதேச கூட்டமைப்பு, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சர்வதேச கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க.
கூட்டமைப்பு, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க ஐயூபேக் பத்தி ஒரு ஷார்ட் நோட்ஸ். ஐயூபேக் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஐயூபேக் ஃபர்ஸ்ட் எங்க பதியப்பட்டது? சுவிட்சர்லாந்துல சூரிச். இதோட செக்ரட்டேரியட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏல இருக்கு. அடுத்து இதோட யார் உறுப்பினர் இருப்பாங்க? கெமிஸ்ட்ரி ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ், பன்னாட்டு வேதியியலாளர்கள் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்து சர்வதேச கூட்டமைப்புன்னு சொல்றாங்க. இது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த வகை போலாம். அடுத்து மூணாவது வகை என்ன பார்க்க போறோம்னா இயற்பியல் நிலையின் அடிப்படையில், இயற்பியல் நிலை, பிசிக்கல் ஸ்டேஜ், எலிமெண்ட்ஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் பிசிக்கல் ஸ்டேஜ். இயற்பியல் நிலையின் அடிப்படையில் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயற்பியல் நிலையில் பிசிக்கல் ஸ்டேஜ், இங்கிலீஷ்ல பிசிக்கல் ஸ்டேட் பத்தி என்னென்ன தனிமங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் ஸ்டேட், அடுத்து வந்து பார்த்தோம்னா லிக்விட் ஸ்டேட், அடுத்து பார்த்தோம்னா கேசியஸ் ஸ்டேட், வாயு நிலையில உள்ள தனிமங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ சாலிட் ஸ்டேட்ல நமக்கு தெரியக்கூடிய தங்கம் ஏயு, வெள்ளி ஏஜி, இரும்பு எஃப்இ, காப்பர், இது மாதிரி எக்ஸெட்ரா நிறைய இருக்கும் சாலிட் ஸ்டேட்ல, திட நிலையில் உள்ள தனிமங்கள். அதனால இதுல இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுல இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கேசியஸ் ஸ்டேட்ல உள்ள தனிமங்கள் நிறைய இருக்கு. நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன், O2, நைட்ரஜன், H2, ஹைட்ரஜன், இது மாதிரி எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. அதனால இதுலயும் கொஸ்டின் ஏரியா வராது. அப்ப கொஸ்டின் ஏரியா எதுல வரும் அப்படின்னா முக்கியமான இதுதான், திரவ நிலையில் உள்ள தனிமங்கள். திரவ நிலையில் உள்ள தனிமங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா திரவ நிலையில் உள்ள உலோகம்னு கொஸ்டின் கேட்டா, உலோகம் மெட்டல் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட், திரவ நிலை உலோகம்னா இங்கிலீஷ்ல மெட்டல். என்ன ஆன்சர் அப்படின்னா மெர்க்குரி, Hgன்னு சொல்லுவாங்க. அப்ப திரவ நிலையில் உள்ள உலோகம்னா மெர்க்குரி. அடுத்து செகண்ட் கொஸ்டின், திரவ நிலையில் உள்ள அலோகம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா நான் மெட்டல், அலோகம்னா இங்கிலீஷ்ல நான் மெட்டல் சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் புரோமின், Br, திரவ நிலையில் உள்ள அலோகம். அடுத்து பார்த்தோம்னா மூணாவது பாயிண்ட் அறை வெப்பநிலையில என்னென்ன திரவமா இருக்கும்? அறை வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சர். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டா சொல்லணும் அப்படின்னா 25ல இருந்து 30 டிகிரி சொல்லலாம். 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர். அறை வெப்பநிலையில என்னென்ன திரவமா இருக்கும்? சீசியமும் கேலியமும் திரவமா இருக்கும். சீசியமும் கேலியம். அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா மனித வெப்பநிலையில் ஆவியாகக்கூடிய தனிமம். இப்ப மனித வெப்பநிலை எவ்வளோ? 37 டிகிரி செல்சியஸ், 36.9, 37 டிகிரி செல்சியஸ். இப்ப கேலியம் வந்து அறை வெப்பநிலையில திரவமா இருக்கும். அதை மனித வெப்பநிலையில கொண்டாந்து வச்சோம்னா அப்படியே பட்டு ஆவி ஆகிரும். இப்ப பெட்ரோல் கையில பட்டு ஆவி ஆகுதுல்ல, அது மாதிரி. அப்ப மனித வெப்பநிலையில் ஆவியாகக்கூடிய தனிமம் அப்படின்னா ஆன்சர் வந்து கேலியம். த மெட்டல் எவாபரேட்டட் ஆன் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர், தமிழ்ல மனித வெப்பநிலையில் ஆவியாகக்கூடிய தனிமம். மனித வெப்பநிலையில் ஆவியாகக்கூடிய தனிமம் என்னதுன்னா ஆன்சர் கேலியம், Ga, கேலியம், Ga. ஓகேங்களா? இந்த 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன், திரவ நிலையில் உள்ள உலோகம்னா மெர்க்குரி, திரவ நிலையில் உள்ள அலோகம்னா புரோமின், அறை வெப்பநிலையில் ஆவியாகக்கூடியதுனா சீசியம், கேலியம். அடுத்து மனித வெப்பநிலையில் ஆவியாகக்கூடியதுனா கேலியம். அறை வெப்பநிலையில திரவமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பண்புகளின் அடிப்படையில், 4வது வகை பண்புகளின் அடிப்படையில். தனிமத்தின் வகைகள்ல எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம்? பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கிறோம். based on elements classified based on characters இல்லனா properties. பண்புகளின் அடிப்படையில், இந்த பண்புகளின் அடிப்படையில் 3 வகையா பிரிக்கலாம். பண்புகளின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வகை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உலோகம். ஃபர்ஸ்ட் வகை உலோகம், இங்கிலீஷ்ல மெட்டல் சொல்லலாம். உலோகம், இங்கிலீஷ்ல மெட்டல், உலோகம். இரண்டாவது வகை நான் மெட்டல், அலோகம். நான் மெட்டல் சொல்லுவாங்க.
மூணாவது வகை உலோக போலி. உலோக போலி அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல மெட்டலாய்ட்ஸ். உலோக போலி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதோட பண்புகள் என்னென்ன பண்புகள் சொல்லலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பண்பு, உலோகம்னா நம்ம இரும்பு கம்பேர் பண்ணலாம். இரும்பு வந்து கடினமானது, ஹார்டு டு டச், கடினமானது. அதே மெட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா மென்மையா இருக்கும், சாஃப்டா இருக்கும். மென்மை, சாஃப்டா இருக்கும், சாஃப்ட் டு டச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது மின்சாரத்தை கடத்தும். Can conduct electricity. Metal can conduct electricity. மின்சாரத்தை கடத்தும். conduct electricity. மின்சாரத்தை கடத்தும். அலோகங்கள் பொதுவா மின்சாரத்தை கடத்தாது. அலோகங்கள் பொதுவா மின்சாரத்தை கடத்தாது. ஆனால் அலோகங்களில் மின்சாரத்தை கடத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபைட் சொல்லுவாங்க. கிராஃபைட் தமிழ்லே தான் கிராஃபைட். கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும். இதை கூற்று காரணமாக கொஸ்டின் கேட்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின். அலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் அலோகங்களில் மின்சாரத்தை கடத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபைட். கிராஃபைட்னா கார்பனின் புறவேற்றுமை வடிவம், அதுதான் கிராஃபைட்பாங்க. எலக்ட்ரோடா பயன்படும்ல, அதுதான் கிராஃபைட். அடுத்து மூணாவது, கம்பியாகவும் தகடாகவும் நீட்டலாம். கம்பியாகவும் தகடு. Can expandable as a steel or plate. Steel or plate ஆகவும் expand பண்ணலாம். Steel or plate can expandable as a steel or plate. கம்பியாகவும் தகடாகவும் மாற்றலாம். பட் ஆனால் இதை அலோகத்தை மாற்ற முடியாது. கம்பியாகவும் தகடாகவும் cannot be expandable அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பளபளப்பா இருக்கும், சைனியா இருக்கும். பளபளப்பானது, பளபளப்பானது. இது பளபளப்பா அற்றது, ஷைனியா இருக்காது. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட், ஒலி எழுப்பும், சவுண்ட் கிரியேட் பண்ணும். சவுண்டு, இது சவுண்ட் அவ்வளவா கிரியேட் பண்ணாது. சவுண்ட் கிரியேட் பண்ணாது. இதுதான் உலோகத்துக்கும் அலோகத்துக்கான வித்தியாசம், வேறுபாடு. பண்புகளின் அடிப்படையில் இதுதான் வேறுபாடு. இது மின்சாரத்தை கடத்தும், இது மின்சாரத்தை கடத்தாது. ஆனால் கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும். கம்பியாகவும் தகடாகவும் நீட்டலாம், ஆனால் இதை கம்பியாகவும் தகடாகவும் நீட்ட முடியாது. பளபளப்பானது, பளபளப்பற்றது. ஒலி எழுப்பும், ஒலி எழுப்பாது. ஓகே, இப்போ இயற்கையில் 92 கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதில் 72 வந்து உலோகமாக இருக்குமா? 72, 72 வந்து உலோகமாக இருக்குமா? சார் அந்த 72 சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். அது தேவையில்லை, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதில் 16 அல்லது 17 வந்து அலோகமாக இருக்குமா? 16 அல்லது 17, 16 or 17, 16 அல்லது 17 வந்து அலோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுவும் நமக்கு தேவையில்லை. ஆனால் முக்கியமானது எது? இதுதான் கொஸ்டின் ஏரியா, அவ்வளோதான். இதுதான் உலோகமாக பயன்படுவது. உலோக போலி. உலோக போலினா ரெண்டுமே ஆக்ட் ஆகும். உலோகமாகவும் ஆக்ட் ஆகும், உலோக போலியாகவும் ஆக்ட் ஆகும், அலோகமாகவும் ஆக்ட் ஆகும். அதான் ரெண்டுமே ஆக்ட் ஆகுறது, அதான் உலோக போலி. இப்போ புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன? இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்தா அதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்னு கேட்பாங்க. இப்படி தான் கேட்பாங்க. இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, போலினா போலி விசா அப்படின்னு வச்சுக்கலாம். போலி விசாவில் ஜெர்மனிக்கு போகிறப்ப சிரிச்சுக்கிட்டே நடந்து போகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜெர்மானியம் பீனா போரான், தமிழ்ல தான் போரான். அடுத்து சிலிக்கான். இது எல்லாமே உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு. புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஜெர்மானியம், போரான், சிலிக்கான். நம்ம போலி விசால ஜெர்மனிக்கு போறப்ப சிரிச்சுக்கிட்டே நடந்து போகணும். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இதில் முக்கியமானது பண்புகளின் அடிப்படையில் இந்த உலோக போலி கேட்பாங்க. இதுதான் முக்கியமான உலோக போலி. இதை தவிர ஆர்சனிக்கு, ஆன்டிமனி, SN, SB, பிஸ்மத்து, இதெல்லாம் நிறைய இருக்கு. BI, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் இதை மெயினாக பார்த்துக்கோங்க. உலோக போலிக்கு மெயினாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அணுக்களின் அடிப்படையில் 5வது வகை. அணுக்களின் அடிப்படையில் எலமெண்ட்ஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் ஆட்டம்ஸ். எலமெண்ட்ஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் ஆட்டம்ஸ். இதில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஓரணு தனிமங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஓரணு தனிமம்னா என்னன்னு பார்க்கலாம். ஓரணு தனிமம் இங்கிலீஷில் மோனோ அட்டாமிக் எலிமெண்ட்ஸ். பல அணு தனிமம். ரெண்டாவது பல அணு தனிமம், டை அட்டாமிக்.
அடுத்து மூணாவது பாலிஅட்டாமிக். தமிழ்ல பல அணு தனிமம். பல அணு தனிமம் இதை பத்தி பார்க்க போறோம். ஓரணு தனிமம்னா என்ன சார்? அதுலயே டெஃபினிஷன் இருக்கு. ஒரே ஒரு அணு தனிமத்தை ஃபார்ம் பண்ணும். ஒரே ஒரு அணு சிங்கிள் ஆட்டம் ஃபார்ம் ஏ எலமெண்ட் அப்படின்னா அதுதான் ஓரணு தனிமம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை மட்டும் ஓரணு தனிமம் மந்த வாயுக்கள்லாம் படிச்சிருப்போம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேனான், இது எல்லாமே ஓரணு தனிமம். இது தனியாகவே இருக்காது, ஏன்னா வேற யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணாது. எலக்ட்ரானை கொடுக்கவும் கொடுக்காது, எலக்ட்ரானை வாங்கவும் வாங்காது, தனியாகவே இருக்கும், மந்தமாக இருக்கும். அதனால தான் நோபல் கேஸ், இனர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஓரணு தனிமம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேனான், இது எல்லாமே ஓரணு தனிமம். புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் பலானு தனிமம். சரி, இதுதான் பலானு தனிமம். டைஅட்டாமிக் அப்படின்னா நான் மாற்றி எழுதிட்டேன். இது வந்து ஈரணு தனிமம்னு சொல்லுவாங்க. டைஅட்டாமிக் அப்படின்னா ஈரணு தனிமம். பலானதுன்னா பாலிஅட்டாமிக்ஸ். இப்போ ஈரணு தனிமத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஈரணு தனிமம் ரெண்டு அணுக்கள், இப்போ ஹைட்ரஜன், ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து தனிமத்தை ஃபார்ம் பண்ணும். ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து OO சேர்ந்து O2. ஏன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தனியாக இருக்காது, ஒரே ஒரு ஆக்சிஜன் தனியாக இருக்காது. ரெண்டு அணுக்கள் சேர்ந்ததான் அது தனிமத்தையே ஃபார்ம் பண்ணும். அதனால அது வந்து ஈரணு தனிமம்னு சொல்லுவாங்க. டை அட்டாமிக் எலிமெண்ட்ஸ். டைனா 2. அடுத்து பாலிஅட்டாமிக்னா ரெண்டு ரெண்டுக்கு மேல அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஓசோன் O3ன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்? O 3 O இருக்கும். அதனால O3 ரெண்டுக்கு மேல இருந்தா பாலிஅட்டாமிக், பல அணு தனிமங்கள் சொல்லுவாங்க. ஆனா முக்கியமானது நீங்க இதை தான் படிச்சுக்கணும். ஓரணு தனிமத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு? இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ தனிமத்தின் வகைகள் பார்த்தாச்சு. 5 வகை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இயற்கையின் அடிப்படையில் பார்த்தோம், மனித உடம்பின் அடிப்படையில் பார்த்தோம், இயற்பியல் நிலையின் அடிப்படையில் பார்த்தோம், பண்புகளின் அடிப்படையில் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அணுக்களின் அடிப்படையில் பார்த்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் தனிமத்துக்கு பேர் குறிப்பிடல், எப்படியெல்லாம் பேர் குறிப்பிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தனிமத்துக்கு ஃபர்ஸ்ட் எப்படி பேர் குறிச்சாங்க? தனிமத்தின் குறியீடு, சிம்பிள். தனிமத்தின் குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. குறியீடு, தனிமத்தின் குறியீடு. இது என்ன சொல்றாங்க? குறியீடுல ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க, இதோட கிரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க. யாரை எப்படியெல்லாம் பேர் வச்சாங்க. இதுல ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இப்ப தனிமத்திற்கு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப தனிமத்திற்கு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் அப்படிங்கிறவர். அதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிரேக்கர்கள் வராங்க. கிரேக்கர்கள் வராங்க. கிரேக்கர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐம்பூதங்கள், பஞ்சபூதாஸ், ஐம்பூதங்களின் அடிப்படையில் பேர் வைக்கிறாங்க. ஐம்பூதங்களின் அடிப்படையில், பஞ்சபூதங்களின் அடிப்படையில், நிலம், நீர், காற்று, ஆகாயம், அதன் அடிப்படையில் தனிமத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அடுத்து இதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா ரசவாதிகள், அல்கமிஸ்ட். ரசவாதிகள் வராங்க. அதான் அல்கமிஸ்ட் வராரு. அல்கமிஸ்ட் வராரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரசவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வடிவங்களின் அடிப்படையில் பேர் வைக்கிறாங்க. இப்போ 2 வடிவம், இப்படி ஒரு வடிவம், வடிவங்கள் அடிப்படையில் முக்கோணம், வட்டம், வட்டத்துக்குள்ள வட்டம், அப்படி வடிவங்கள் அடிப்படையில் பேர் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா ஜான் டால்டன் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா இவரும் அந்த வடிவத்தை அப்படியே மாத்துறாரு. சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், வட்டம், வட்டத்துக்குள் வட்டம், அப்படி பேர் வைக்கிறாரு. லாஸ்டா வரவர் தான் ஃபைனல். யார் வராங்க அப்படின்னா ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். 1813 ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். இவர் தான் தனிமத்துக்கு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்துறாரு. தனிமத்திற்கு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்துவர். who introduced the term denoted by alphabets by an element. எலிமெண்ட்டுக்கு வந்து அல்பபெட்டை பயன்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர். இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா H, ஹைட்ரஜன்னா H. இதே ஹீலியம்னா 2 எழுத்து ஒரே இதில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 எழுத்து ஹீலியம் அப்படின்னா ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். இவர் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்பார். இவ்வளவுதாங்க தனிமம்.
தனிமம் பற்றி. அடுத்து நெக்ஸ்ட் தனிமம் வந்து பீரியாடிக் டேபிளில் கொடுத்துருப்பாங்க, நவீன ஆவர்த்தன அட்டவணை. இதை பற்றி இந்த பீரியாடிக் டேபிள் பற்றி சொல்கிறேன். பீரியாடிக் டேபிள் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ சொல்லிடுறேன். இதை மட்டும் சும்மா பார்த்தா போதும். இப்படி இருக்கும் பீரியாடிக் டேபிள். கீழே ஒரு 2 இருக்கும், இப்படி 2 கொடுத்துருப்பாங்க. இதில் மேலேருந்து கீழே வந்தால் இதுக்கு பேர் தொகுதிம்பாங்க. மேலேருந்து கீழே வந்தால் இதுக்கு பேர் தொகுதி. தொகுதி இங்கிலீஷில் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் குரூப். குரூப் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 1லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. இங்கே 1லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. குரூப் மொத்தம் இருக்குது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1லேருந்து 18 வரைக்கும் இருக்குது குரூப்ஸ். 1 to 18 குரூப்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா குரூப் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 1லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. லெஃப்ட் டு ரைட் போனோம் அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் போனால் வரிசைன்னு சொல்லுவாங்க. வரிசை இங்கிலீஷில், இல்லைனா வரிசை இல்லைனா இங்கிலீஷ் தொடர் அப்படிம்பாங்க. தொடர், வரிசை, தொடர், சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வரிசை பார்த்தோன்னா 1லேருந்து 7 வரிசை இருக்குது. 1லேருந்து 7 வரிசை. இதில் ஃபஸ்ட்டு இந்த 1, 2 இங்கே 3 ஆரம்பிக்கும். 3லேருந்து 12, இங்கே 13லேருந்து 18. இப்போ 1, 2 சேர்ந்து எஸ் தொகுதி, எஸ் குரூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க? எஸ் குரூப் எலிமெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நடுவில் இருக்கிறத இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டி தொகுதி. டி தொகுதி இங்கிலீஷ், தமிழில் இடைநிலை தொகுதி அப்படிம்பாங்க. இடைநிலை தொகுதி, டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லுவாங்க. டி தொகுதி. ரைட் சைடில் இருக்கிறத பி தொகுதி அப்படிம்பாங்க. பி குரூப் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா கீழே ஆக்சுவலாக இது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். இது 2 இருக்கும். இந்த பாக்ஸ் அப்படியே இங்கே கொண்டு வந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து எஃப் தொகுதி அப்படிம்பாங்க. இதை 4F அப்படிம்பாங்க. 4Fக்கு இன்னொரு பேர் லாந்தனைடு அப்படிம்பாங்க. 5F இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்டினைடு அப்படின்னு சொல்லுவாங்க. 5F வந்து ஆக்டினைடு, லாந்தனைடு, ஆக்டினைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ் தொகுதியில் ஃபஸ்ட்டு தொகுதியை வந்து கார உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார உலோகங்கள், இங்கிலீஷில் அல்கலி மெட்டல்ஸ், உலோகங்கள், இங்கிலீஷில் அல்கலி, KALI, அல்கலி மெட்டல்ஸ். உலோகம்னா மெட்டல்ஸ், அல்கலி மெட்டல். 2வது தொகுதியை கார மண் உலோகம்னு சொல்லுவாங்க. கார மண் உலோகம், அல்கலைன் எர்த் மெட்டல், உலோகம்னா எர்த் மெட்டல். இந்த ரைட் சைடில் இருக்கிறத பி குரூப் அப்படிம்பாங்க. ரைட் சைடில் இருக்கிறத பி குரூப். பி குரூப்பில் பார்த்தோன்னா லாஸ்ட் குரூப்பை வந்து மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்க. மந்த வாயுக்கள், நோபல் கேஸ், உயரி கேஸ், அரிய வாயு, உயரி வாயு, அரிய வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரிய வாயு, உயரிய வாயு. அதுக்கப்புறம் 17வது தொகுதியை ஹாலோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹாலோஜன்ஸ் உப்புகள்னு சொல்லுவாங்க. இதில் தான் இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைனு இதெல்லாமே இருக்கும். டிஎஸ் லாஸ்ட்டில் டென்னிசின் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே ஹாலோஜன்ஸ். இவ்வளோ தாங்க பீரியாடிக் டேபிள். இந்த பீரியாடிக் டேபிளில் வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு 3 அணுக்களுக்கு ஒருக்கா ஒரே மாதிரி இருக்கும். 3 அணுக்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு 3 அணுக்கள் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் மும்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் ட்ரையாட்ஸ். மும்மை விதியை யார் சொன்னதுன்னா டோபரினர் அப்படிங்கிறவர் சொன்னார். மும்மை விதி யார் சொன்னார் அப்படின்னா டோபரினர். மும்மை விதியை விளக்குக அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மும்மை விதியை விளக்குக அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சிறு குறிப்பு வரைகள்லாம் கேட்க மாட்டாங்க. யார் சொன்னான்னு தான் கேட்பாங்க. அடுத்து ஒவ்வொரு 8 அணுக்களுக்கு ஒருக்கா அதோட பண்புகள் ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எண்ம விதியை சொன்னது நியூலண்டு. எண்ம விதி யார் சொன்னாரு அப்படின்னா நியூலண்டு. லா ஆஃப் ஆக்டிவ்ஸ், நியூலண்ட். லா ஆஃப் ஆக்டிவ்ஸ்னா ஆக்டிவ் அப்படின்னா எண்ம விதி. லா ஆஃப் ட்ரையாட்ஸ்னா டோபரினர். இவ்வளோதாங்க. இந்த பீரியாடிக் டேபிள் பற்றி இவ்வளோ படித்தா போதும். இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே, இந்த பீரியாடிக் டேபிள்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா தனிமத்தின் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம்.